64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்குற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, நம்ம பண கஷ்டங்களை நீக்கிறதுக்கு, துன்பத்தை நீக்கிறதுக்கு எம்பெருமான் சிவபெருமானோட ஐஸ்வர்யேஸ்வர தரிசனம் பண்ண போகிறோம். இவர் இப்பிரபஞ்சத்தில் உலகத்துக்கே படியளக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் தான். அவர் தேவர்களுக்கு படியளக்கிறதுக்கு குபேர பகவான் அம்மா மகாலட்சுமிக்கே படியளப்பார். அது போன்ற சிவகணங்களுக்கும் படியளப்பார். இது எல்லாருமே அம்மா மகாலட்சுமி தாயும் குபேர பகவானும் எல்லாத்துக்கும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு ஏனைய எல்லா ஜீவராசிகளுக்கும் எம்பெருமான் சிவபெருமானே மகாதேவரே ஐஸ்வர்யேஸ்வரராக அவதரித்து நம்மளுக்கு தேவையான சகல செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் வாரி வழங்கிட்டே இருப்பார். இது போன்ற அற்புத சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இந்த வழிபாடை நம்ம செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற துன்பமெல்லாம் நீங்கி, நம்மளோட துயரங்கள் நீங்கி, பண கஷ்டங்கள் நீங்கும். இதுக்கு நாம் ஐயா ஐஸ்வர்யேஸ்வரரோட எம்பெருமானோட ஃபோட்டோ கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. இது போன்ற ஃபோட்டோ. இதில் நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான பொட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு புதுசாக வாங்கினாலும் சரி, இருக்கிற ஃபோட்டோ இருந்துச்சுனாலும் அதையே பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இந்த ஃபோட்டோ இல்லந்தோறும் கம்பல்சரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான சகல செல்வங்களையும் நம்ம வாழ்நாள் முழுவதும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் எம்பெருமான் சிவபெருமான் இருக்கு, ஐஸ்வர்யேஸ்வரர் இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு பூஜை முறை பார்க்க போகிறோம். இது நிரந்தரமாக நம்ம வீடுகளில் சகல செல்வங்களும் தங்கி நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய பூஜை. நாமளும் நல்லா இருப்போம், நம்மளோட ஜென்ரேஷனும் நல்லாயிருக்கும். நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கை பூஜைகள் மூலயமா அற்புத வாய்ந்ததாக அவங்களுக்கு மாறும். இது போன்ற அற்புத சக்தி வாய்ந்த பூஜை. இதை உங்களுக்கு தகுந்தாற் போல் எந்த நாளில் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த நாளில் வேணாலும் செலக்ட் பண்ணி இந்த பூஜையை நீங்கள் தொடங்கலாம். அப்படி தொடங்கக்குள்ள உங்களுக்கு அற்புத வெற்றி தரும். பௌர்ணமியில் தொடங்கினா மிக மிக சிறப்பு. பௌர்ணமியில் தொடங்கி இந்த பூஜையை ரெகுலராக வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை கண்டா சிறப்பு, பிரதோஷம் கண்டா சிறப்பு, எம்பெருமான் சிவபெருமானுடைய சிவன்ராத்திரி கண்டா சிறப்பு. இது போன்ற எம்பெருமானுக்கு பிடித்தமான நாட்களில் நீங்கள் அற்புதமாக செலக்ட் பண்ணி இந்த பூஜை செய்யலாம். திங்கக்கிழமை நாட்குள்ளே செய்யலாம். இந்த டைம் பிரம்ம முகூர்த்தத்தை செய்கிறது உங்களுக்கு மகா சிறப்பு தரும். பிரம்ம முகூர்த்தத்தில் முடியாதவங்க சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையானது எம்பெருமான் ஐஸ்வர்யேஸ்வரரோட ஒரு திருவுருவ போட்டோ. அதை வாங்கிட்டு நம்மளுக்கு வலம்புரி சங்கு இருந்தால் மிக அற்புத பலன் தரும். இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம், இருக்கிறப்ப நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப வாங்கிக்கோங்க. இப்போ நாம் ஒரு மந்திரங்களை சொல்லி அந்த சங்குக்குள்ளே நம்ம காசுகள் போடணும். சில்லறை காசு இருந்தால் அந்த காயின்ஸ் ஒரு 11 காயின் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது இப்போ உங்களுக்கு ஒரு 11 காயின் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களால் எவ்வளோ காயின் முடிஞ்சாலும் சரி, அந்த ஒரு தடவை மந்திரங்களை உச்சரித்து 108 காயின் உங்ககிட்ட இருக்குன்னா 108 காயினை போட்டு ஒரு எம்பெருமான் சிவபெருமானுடைய ஒரு மகா மந்திரத்தை உச்சரிக்கணும். அதுக்கு நம்ம இந்த பூஜை முறையெல்லாம் முன்னாடி ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது எம்பெருமான் ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவ போட்டோ, ஒரு வலம்புரி சங்கு, உங்களால் முடிந்த நல்ல தூய்மையான ஒரு தீபம். நெய் தீபம் ஏற்றினாலும் சிறப்பு, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சிறப்பு. இந்த தீபத்துக்குள்ளே கம்பல்சரி பச்சைக்கல் பூரை ஆட் பண்ணணும். இந்த தீபத்துக்குள்ளே கம்பல்சரி பச்சைக்கல் பூரத்தை சிறிது நம்ம போட்டுடணும். அது போட்டமாக தான் இது மகாசக்தி பெற்று நம்மளுக்கு அற்புத பலன்கள் தந்துட்டுருக்கோம். இந்த பச்சைக்கல் பூரத்தை சிறிது நாம் உள்ளார போட்டுடணும். பச்சைக்கல் பூரம் சிறிது போட்டோம். பிறகு இதுக்குள்ளே ஏலக்காய் ஒரு ஏலக்காய் ஒரு பீஸ் போடணும். இந்த ஏலக்காயும் ஒரு பீஸ் நம்ம போடணும். இந்த ஏலக்காய் ஒரு பீஸ் போட்டு நம்ம இந்த பூஜையை தொடங்கிக்கணும். இது போன்ற ஏலக்காயும் பச்சை கற்பூரம் கம்பல்சரி இந்த தீபத்தில் போட்டுடணும்.
போட்ட பிறகு இதில் இந்த 1 ரூபா காயினோ 5 ரூபா காயினோ 2 ரூபா காயினோ எந்த காயின் இருந்தாலும் இந்த தீபத்துக்குள்ளே போட்டுருங்க. இது போன்ற போட்டு இந்த தீபத்தை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு நான் இப்போ 11 காயின் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 11 காயின் மதியே உங்களால் 108 காயின் கிடைச்சா இன்னும் நல்ல சிறப்பு. இந்த 108 காயினை வச்சு மகாகுருநாதர் மகா கணபதியோட மந்திரத்தை நீங்கள் முன்னாடி சொல்லி முடிச்சுட்டு ஓம் கம் கணபதி நம, ஓம் கம் கணபதி நம, ஓம் கம் கணபதி நமன்னு மகா கணபதியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பிறகு எம்பெருமான் ஐஸ்வரேஸ்வரரோட திருவடியில் சரணடைஞ்சிட்டு நீங்கள் ஒரு காயினாக ஒரு மந்திரங்கள் சொல்லி எம்பெருமான் ஐஸ்வரேஸ்வரருக்கு இந்த சங்குக்குள்ளே போடணும். ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, 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 ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்னு இந்த மகாமந்திரத்தை நீங்கள் 108 காயின்லையும் உச்சரித்து இதுக்கு தூபதீபம் காட்டி அருமையாக இந்த பூஜையை முடித்து சகல செல்வங்களையும் எனக்கு வாரி வழங்குகப்பா, உங்களோட திருவடியில் நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையும் இது நீங்கள் ரெகுலராக இந்த பூஜையை செஞ்சிகிட்டே வந்தீங்களா உறுதியாக உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் சகல தனங்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இது மகாகுருநாதர் சித்தர்களோட ரகசிய முறை. ஏன்னா மகாகுருநாதர் திருமூல சித்தர் இந்த பூஜையை செஞ்சால் மக்கள் நிச்சயமாக பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வழிகாட்டுதல் முறையில் தான் நம்ம இந்த பூஜையை செய்கிறோம். ஏன்னா எம்பெருமான் குருநாதர் சிவபெருமானுடைய அற்புதங்களில் இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். சகலா ஜீவராசிகளுக்கும் படியலங்கிற எம்பெருமான். இது போன்ற இந்த மந்திரங்களை ஜெபிச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு உங்களுக்கு தேவையான நெய்வேத்தியங்கள் எம்பெருமானுக்கு படைத்திட்டு இப்போ இந்த காயினை அப்படியே எடுத்து நீங்கள் பீரோவில் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இந்த பீரோவில் நீங்கள் இந்த மாதிரி ஒரே இந்த 108 காயினை அப்படியே எடுத்து பீரோவில் வச்சுக்கிறீங்க. மறுபடியும் அடுத்த பூஜைக்கு அதே காயினை எடுத்துகிட்டு மந்திரங்கள் உருவு கொடுங்க. அதுலேயே இது போன்ற சங்கிலியே போட்டு இந்த மந்திர உருக்கள் கொடுத்த இந்த காயின் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் தூபதீபம் காட்டு பீரோவில் வச்சுருங்க. இது போன்ற நீங்கள் எப்போ பூஜையை முடித்தாலும் இதில் இருக்கிற காயின் எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சுருங்க. மறுபடியும் பீரோவில் இருந்து காயின் 108 எடுத்துகிட்டு இங்கே பூஜை செய்கிறீங்க. இது போன்ற மந்திரங்கள் உரு கொடுத்துக்கிட்டே இந்த காயினுக்கு இருக்கக்குள்ள இந்த மந்திர சக்தி உங்களுக்கு தன ஈர்ப்பு சக்தியாக மாறி இப்பிரபஞ்சத்தில் எம்பெருமான ஐஸ்வரேஸ்வரர் உங்களுக்கு செல்வங்களை வாரி வழங்கிட்டு இருப்பார். இது குருநாதர் திருமூலர் சித்தரோட மிக மிக வழிகாட்டுதல், அற்புதமான வழிகாட்டுதல். அப்படியே பாருங்கள், எம்பெருமானோட திருவடியில் சரணடைங்க. இது போன்ற நீங்கள் எல்லுங்கள் தோறும் ஒரு இந்த பூஜை முறை செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சகல சௌபாகியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெறணுன்ற அடியனோட கருத்து. இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இவ்வாழ்க்கையில் சகல துன்பங்களை நீக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைங்க. எம்பெருமான் திருவடியில் ஐஸ்வரேஸ்வரர் திருவடியில் நம்ம அனைவரும் சரணடைவோம். ஓம் ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரர் திருவடி சரணம். ஓம் மகாகுருநாதர் ஐஸ்வரேஸ்வரர் திருவடி சரணம். ஓம் மகாகுருநாதர் ஐஸ்வரேஸ்வரர் திருவடி சரணம். ஓம் மகாகுருநாதர் ஐஸ்வரேஸ்வரர் திருவடி சரணம். Please subscribe Ganapati Aanmigam.